ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். இன்றைக்கி வந்து ஈவினிங்கில் இருந்தால் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து 5 மணிக்கே வந்து மழை ஆரம்பிச்சிருச்சு. செம்மையான சரியான மழை. ஸோ வந்து சூடாக காஃபி குடிக்கலான்னு தான் காஃபி செஞ்சிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இண்டோ கேஃபின்ற ஒரு பிராண்ட் இருக்கும். அந்த பிராண்டோட காஃபி தூள் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் இந்த பாட்டில்லாம் பார்த்தாலே தெரியும் எத்தனை காஃபி பவுடர் வந்து நாங்கள் தீர்த்துருப்போம் பாருங்கள். ஸோ இங்கே வந்ததுலேருந்து இந்த பிராண்ட் தான் வாங்குறது. ஸோ அந்த பாட்டிலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதையே வந்து நான் வந்து இந்த மாதிரி மளிகை சாமான்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோடய ரேக் ஃபுல்லாகவே வந்து இந்த பாட்டில் தான் இருக்கும். இங்கே வரைக்கும் வரும். சாறு வந்து காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து படிச்சுட்டு இருந்தோம். அப்பையும் பார்த்திங்கன்னா மழை வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை. நல்லா வந்து ஹெவியான ரெயின். ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே நல்ல மழை பெஞ்சது. இங்கே சிங்கப்பூரில் ஸ்கூல் முடியும் இன்னும் வந்து 1.5 மாதம்தான் இருக்குது. இங்கே வந்து ஜனவரிலேருந்து நவம்பர் மிட்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த அகாடமிக் இயர் சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான கடைசி வந்து எக்ஸாம், லாஸ்ட் அந்த ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே வந்து ஓரல் வந்து டெஸ்ட்டு வைப்பாங்க. இங்கே வந்து ஓரல் டெஸ்ட்டு அப்புறம் வந்து காம்போ டெஸ்ட்டு 2 வகையான டெஸ்ட் இருக்கும். இது வந்து லாங்குவேஜுக்கு மட்டுமே. ஓரல்னால் வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு கான்செப்ட் கொடுத்து அதை வந்து பேச சொல்லுவாங்க. அதே மாதிரியே தமிழ்லையும் அந்த மாதிரி தான். காம்போ ரைட்டிங் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம எழுதணும், ஒரு எஸ்ஸே மாதிரி எழுதணும். தமிழ்லையும் அதே மாதிரி ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, அதை வந்து நம்ம காம்போ ரைட்டிங் பண்ணணும். ஸோ அது வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் பிரைமரி 1லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பிரைமரி 3ல் வந்து கொஞ்சம் வந்து நிறையாவே இருக்கும். அதுக்கப்புறம் கிளாஸ் போக 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 உங்களுக்கு நிறைய இருக்கும் அந்த கான்செப்ட்டு. ஸோ வந்து இங்கே வந்து எக்ஸாம்ஸ் வந்து இந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஓரல், அடுத்து காம்போ ரைட்டிங் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மெயின் எக்ஸாம். நார்மலாக நம்ம வந்து எப்படி கேட்பாங்க அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து டின்னர் மெனு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான புதினா சட்னி. நல்லா வந்து ஸ்பைஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ புதினா வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சட்னி அரைக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா புதினாவை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இது போட்டு நல்லா வந்து அந்த பருப்பு நல்லா ஃப்ரை ஆன பிறகு அதிலே வந்து பூண்டு, அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இதையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் வந்து ப்ரௌன் ஆகணும். இது நல்லா ப்ரௌன் ஆன அப்புறம் வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இது கூட நம்ம தக்காளியும் போட்டு பண்ணும்போது நமக்கு மிக்சியில் அடிக்கும் போது அந்த பருப்பெல்லாம் நல்லா வந்து கிரைண்ட் ஆகாது. ஸோ அதனால் அதை தனியாக வறுத்து எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து தக்காளியை வந்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினாவையும் சேர்த்து நல்லா வந்து புதினா ரொம்ப நேரம் ஃப்ரை ஆக வேண்டாம், கொஞ்ச நேரம் நல்லா வதக்கினாலே போதும். தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை மொத்தமாக வந்து ஃபஸ்ட்டு அந்த பருப்பு போட்டு நல்லா அரைச்சப்பறம் அதுக்கப்புறம் அந்த தக்காளியும் புதினாவையும் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம். ஸோ வந்து சட்னி ரெடி பண்ணிட்டேன். ரொம்பலாம் நான் தண்ணி சேர்க்கலை, கடைசியாக வந்து தாளித்து மட்டும் கூட்டிக்கிட்டேன். சூப்பரான ஒரு புதினா சட்னி. இந்த ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி தோசைக்கு ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். இது வந்து தேங்காய் இல்லாமல் வந்து அரைச்சது. இதிலே நீங்கள் தேங்காய், புளி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து சேர்த்து அரைக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டைல்லையும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி டின்னர் வந்து எங்களுக்கு இப்படி இதுதான், தோசை வித் புதினா சட்னி. ஸோ வந்து கருவேப்பிலெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஆனால் இப்போ வந்து கருவேப்பிலை நிறையாவே சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா வந்து ஹேர் லாஸ் வந்து பயங்கரமாக இருக்கேன். சரி இப்போயாவது நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சாப்பிட்டுட்ருக்கேன். நைட்டு எனக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். இது மேக்னெட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு சேனல். இதை வந்து ப்ரொமோட்டிங்லாம் இல்லை, ஆனால் அவங்களோட வீடியோஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். நல்லா வந்து சின்ன சின்ன கிளிப்பு வந்து காமெடியாக இருக்கிற கிளிப்பெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த சேனல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது நல்லா வந்து காமெடியாக இருக்கிற ஒரு சேனல்.
ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து அந்த பாத்திரம்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நைட்டு பெரும்பாலும் வந்து நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். ஸோ நைட் டைம் வந்து அந்த பாத்திரத்தை போட்டு விட்டு போக மாட்டேன். ஸோ எவ்வளோ டைம் ஆனாலும் மேக்ஸிமம் வந்து கழுவி வச்சுட்டு தான் போகிறது. ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா தான் வந்து விட்டுட்டு போவேன். அதுவே ரொம்ப ரேர் தான். ஸோ பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு இப்போது வந்து இந்த ஜீரா வாட்டர் அப்படின்ற ஒன்று குடிச்சிட்ருக்கேன். நைட்டு வந்து இன்டைஜஷன் ஏதாவது இருக்குன்னா இந்த மாதிரி ஜீரா வாட்டரை வந்து நைட் டைமில் வந்து குடித்தா நல்லாயிருக்கும்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நைட் டைமில் மட்டும் இந்த ஜீரா வாட்டர் நல்லா வந்து கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் வர வரைக்கும் கொதிக்க வச்சு நல்லா ஒரு குடிக்கிற சூடு, நம்ம காஃபி எவ்வளோ குடிப்போமோ அந்த சூடுலேயே வந்து நான் குடிச்சுக்கிறேன். ஸோ டின்னர்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து தூங்க தான் போகிறோம். எல்லாத்தையும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு போகிறோம். ஸோ எங்களுக்கான டின்னர் ரொட்டீன் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார்